நண்பர்களே, மனிதர்களையும் அவங்களுடைய திங்கிங் பேட்டர்ன், அவங்களுடைய செயல்பாடுகளை ஒரு 5 விதமாக பிரித்து பார்க்கலாம். முதலாவது நெகட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் ஆக்ஷன். அவங்க நெகட்டிவாக யோசிப்பாங்க, எல்லாத்த பற்றியும் ஒரு தப்பான அபிப்பிராயம் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய செயல்பாடுகளும் நெகட்டிவான, அதாவது தவறான செயல்களாகவே இருக்கும். இப்படி இருக்கும்போது பெரும்பாலும் அவங்களுடைய லைஃப்பில் தவறான விளைவுகளே அவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். ரெண்டாவது நெகட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் ஆக்ஷன். ஒரு விஷயத்தை பற்றி நெகட்டிவாக தான் யோசிப்பாங்க, தப்பான அபிப்பிராயங்கள் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ சரியான செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதனால் அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு எப்படியோ ஒரு சரியான விளைவுகள் கிடைத்து கொண்டு இருக்கும். மூணாவது பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் ஆக்ஷன். அவங்க எல்லாமே நல்லா தான் யோசிப்பாங்க, அவங்களுடைய மைண்ட் செட் நல்லா தான் இருக்கும், நல்ல நம்பிக்கை இருக்கிற விஷயங்களாக தான் இருக்கும். நான் நல்லா தான் இருக்கேன், ஆரோக்கியமாக தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். ஆனால் அவங்களுடைய உணவு முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, தவறான ஒரு உணவு முறையாக ஜங்க் ஃபுட்டாக இருக்கும். அவங்களுடைய உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு உணவு முறையாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். நான் ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் பாசிட்டிவாக, ஆனால் நான் செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா என்னை நானே ஏமாற்றி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் என்ன செயல் அங்கே நான் செய்கிறேனோ அதனுடைய விளைவு தான் அங்கே வந்து கொண்டு இருக்கும். அடுத்தது பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் ஆக்ஷன். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, நான் நல்லாவே யோசிக்கிறேன், நல்ல செயல்களையும் நான் செய்கிறேன், நல்லதாகவே அவங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கும். ஐந்தாவது ஆப்டிமிஸ்டிக் திங்கிங், ப்ராக்டிக்கல் ஆக்ஷன். ஸோ இதுதான் இந்த மற்ற 4 பேர்த்துலேருந்து வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு மனிதர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆப்டிமிஸ்டிக் திங்கிங் இருக்கும். ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தை எப்படி ப்ராக்டிக்கலாக அணுகிறது, ஒரு விஷயம் எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத பிரித்து பார்த்து, சாத்தியம் இல்லை அப்படின்னா கூட அதை செய்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக யோசித்து ப்ராக்டிக்கலாக செயல் செஞ்சு அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணக்கூடிய மனிதர்கள். இவங்களை தான் நம்ம வெற்றியாளர்கள் அப்படின்னு நம்ம நிறையா கதைகளை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த 5 வகை மனிதர்களில் நீங்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 5வது வகை கேரக்டரை உங்களுடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்களும் மிகப்பெரிய வெற்றியாளர் ஆவீர்கள்.